16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும்? ஓகேவா? அதாவது பெரிய கோளத்திலிருந்து சிறிய கோளமா நிறைய செய்யறாங்க. அப்ப எத்தனை நான் செய்வேன் அப்படின்னு கேட்கலாம். கண்டுபிடிக்கலாமா? ஒண்ணுமே இல்ல. பெரிய கோளம், பெரிய கோளத்தின் கன அளவு. அடுத்து இதுல இருந்து என்ன பண்றாங்க? சிறிய கோளமா மாத்துறாங்க. அப்ப சிறிய கோளத்தின் கன அளவு. ஏன்னா பெரிய கோளத்தின் கன அளவும் சிறிய கோளத்தின் கன அளவும் எனக்கு என்னது சமம் தான். ஏன் அப்படின்னா எனக்கு இதுல இருந்து இங்க நிறைய செய்ய போறாங்க அதனால. ஓகே பாருங்க, பெரிய கோளத்தின் கன அளவு. அப்ப ஃபார்முலா அது 4/3 by r cube. இங்க என்ன வரும்? அதே 4/3 by r cube. இங்க என்ன பண்ணலாம்? பொதுவா உள்ளதை அடிச்சிடலாம். 4/3 4/3 by by. ஆனா ஆரத்தை அடிக்கூடாது. ஏன் ஆரத்தை அடிக்கணும்னா ஏன்னா பெரிய கோளத்துக்கு ஆரம் வேற, சிறிய கோளத்துக்கு ஆரம் வேற. அப்ப என்ன பண்ணும்? இந்த நம்பர் தான் நம்ம அப்ளை பண்ணும். இது பெரிய கோளம். எவ்வளவு? 16. அப்ப 16 × 16 × 16 equal. இந்த ஆரம் எனக்கு எவ்வளோ? 2. அப்ப 2 × 2 × 2. இப்ப அடிங்க. 4 2 8, 4 2 8, 4 2 8. ஸோ அப்ப என்ன? அது 8 கியூப் தானே. அப்ப 8 கியூப் எனக்கு வரும் 512. அப்ப எத்தனை உருவாக்க முடியும்னால 512 பந்துகள் உருவாக்க முடியும். அவ்வளவுதான்ப்பா. ஓகே, நீங்க அடிச்சு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு என்னது ஆன்சர். அப்ப 512 பந்துகள் நம்ம உருவாக்க முடியும். அவ்வளவுதான். ஓகே, இது வந்து நீ வகுத்துல வச்சு ஆன்சர் பண்ணாலும் சரி, இல்ல சமப்படுத்தி ஆன்சர் பண்ணாலும் சரி, நமக்கு தேவை இந்த பக்கம் நம்பர் ஒன்று வரும்ல, அதுதான் நமக்கு ஆன்சர். எவ்வளவு வரும்? 512.